காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. வில்லியனூர் வீற்றிருக்கும் லூர்து மாதா போற்றி, சென்னையிலே செழிப்பு தரும் சகாய மாதா போற்றி. வில்லியனூர் வீற்றிருக்கும் லூர்து மாதா போற்றி, சென்னையிலே செழிப்பு தரும் சகாய மாதா போற்றி. மாசில்லா மாமரியே உன் பாதம் போற்றி, மாசில்லா மாமரியே உன் பாதம் போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. பரிசுத்த பனிமலரை போற்றி, மனம் போற்றும் மாசற்ற மதிமாத போற்றி. தூத்துக்குடி தாயே தூய அன்னை போற்றி, காத்து நிற்பாயே மலரை போற்றி. தூத்துக்குடி தாயே தூய அன்னை போற்றி, காத்து நிற்பாயே கண் மலரை போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா போற்றி, கலிகை மலை காட்சியே கலிமயமே போற்றி. மலை மீது பொற்பாதம் பதித்தாயே போற்றி, எளியோரின் கனவிலே எதிரொலித்தாய் போற்றி. அதிகாலை பலியாக ஒரு தந்தாய் போற்றி, ஐயப்பன் தாங்களில் அமர்ந்தாயே போற்றி. அதிகாலை பலியாக ஒரு தந்தாய் போற்றி, ஐயப்பன் தாங்களில் பன்மாதா போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. போற்றி, அமலோற்ப மாதாவே அனுதினமும் போற்றி. ஆதார மாதாவே பாதாரம் போற்றி, ஆறுதல் மாதாவே அன்னையே போற்றி. ஜெபமாலை மாதாவே ஜெயமணியே போற்றி, ஜெயகீதம் பாடுவோம் அருளை போற்றி. ஜெபமாலை மாதாவே ஜெயமணியே போற்றி, ஜெயகீதம் பாடுவோம் அருளை போற்றி. காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. வேளை நகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. செய்தாயே அமுத மாதா போற்றி, ஊனத்தை நீக்கிய ஞானத்தாய் போற்றி. கடும் புயலை அடக்கிய கப்பல் மாதா போற்றி, ஆறுதல் அளிப்பாயே
காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி, வில்லியனூர் வீற்றிருக்கும் லூர்து மாதா போற்றி, சென்னையிலே செழிப்பு தரும் சகாய மாதா போற்றி, வில்லியனூர் வீற்றிருக்கும் லூர்து மாதா போற்றி, சென்னையிலே செழிப்பு தரும் சகாய மாதா போற்றி, மாசெல்ல மாமரியே உன் பாதம் போற்றி, மாசெல்ல மாமரியே உன் பாதம் போற்றி, வேலிநகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி, வேலிநகர் காட்சி தந்த வேளாங்கண்ணி போற்றி, பூண்டியிலே பூத்திருக்கும் புதுமை மாதா போற்றி. பெங்களூரு கேட்டரின் மாதாவை போற்றி, கொல்கத்தா நகரிலே பெண்கள் மாதா போற்றி, அடையாறு ஆரோக்கிய மாதாவை பிறகு சில புனிதர்களும் கூட அவர்கள் அனைவரும் பீடத்திற்கு வந்த பிறகு நாம் அன்னை மரியாளுக்கு முடிசூட்டி புகழ் மாலை பாடுவோம். அதன் பிறகு நாம் திருப்பலி துவங்குவோம். Now the children who are in various apparitions of our Blessed Mother and the saints who are closely devoted to our Blessed Mother will come one by one as our Reverend Sister will give a brief description about each apparition as they enter, and after all the children come to the altar, we will crown our Blessed Mother, then we will begin the Eucharistic celebration. Kindly be patient and sit devoutly. Kindly do not make noise. அனைவரும் அமைதியாக இருந்து இந்த திரு நிகழ்வில் பக்தியோடு பங்கேற்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கன்னி மரியாள் உலகில் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் காட்சி தந்து தன் தாய்க்குரிய அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். இறைவனின் செய்தியை கொண்டு வந்து நாம் தூய வாழ்வு வாழ வழிகாட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் அன்னையை அன்பு செய்யும் கத்தோலிக்க திருச்சபையின் மக்களாகிய நாம் அன்னையை பல்வேறு சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கிறோம். மே மாதமாகிய இம்மாதா வணக்க மாதத்தின் இறுதி மாலை நேரத்தில் நாம் அன்னைக்கு முடிசூட்டி மகிழ புனித செபஸ்தியார் ஆலய பங்கு மக்களாகிய நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நம் அன்னையை சிறப்பிக்கும் வண்ணம் நம் பங்கு குழந்தைகள் பல பெயர்களில் அன்னையின் உருவில் நம் மத்தியில் வர இருக்கிறார்கள். மற்றும் இறை அன்னை மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பினால் அன்னையின் பிள்ளைகளாய் வாழ்ந்த புனிதர்களும் நம் மத்தியில் வர இருக்கிறார்கள். நம் அன்பு இறை அன்னையை நேரில் வரவேற்பது போல் கர ஒலி எழுப்பி மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் வரவேற்போம். First, Our Lady of the Valley, Senora Jonesy. The vision of Our Lady of the Valley
appeared between 1618 and 1620 in a cave located at Troya, province of Catamarca, Argentina. She is known for her powers of healing, and people come in hopes of being cured by her, particularly the sick and the aged. குழு மற்றும் வெட்டுக்கிளி தொல்லைகளிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதில் அன்னை நன்கு அறியப்பட்டவர். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையின் திருவிழா அர்ஜென்டினாவில் கொண்டாடப்படுகிறது. Next, Our Lady of Fatima, Catherine Fatima. Our Lady of Fatima is the title given to the Virgin Mary as she appeared before 3 shepherd children, Lucia, Francisco and Jacinta, near the village of Fatima, Portugal, from May 13 to October 13 in 1917. ஜூலை 13ஆம் தேதி அன்னை மரியா காட்சி அளித்த போது சிறுவர்களுக்கு நரகத்தின் கொடிய வேதனைகளை காண்பித்தார். பாவிகள் மனம் திரும்ப ஜெப தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மரியன்னை அறிவுறுத்தினார். மே 11ஆம் தேதி திருவிழா கொண்டாடப்படுகிறது. Next, Our Lady of the Priests, Lumina. Although Mary is the mother of all the members of Christ's mystical body, she is the mother of priests in a special way because she sees in them the reflection of her beloved Son, Jesus Christ, the High Priest and Savior. இயேசு கிறிஸ்துவாகிய நித்திய குருவுக்கு அன்னை மரியா கற்றுக் கொடுத்தார். அந்த குருவும் பணிவுடன் அவரது தாயின் அதிகாரத்திற்கு உட்பட்டார். தனது முன்மாதிரி மற்றும் பரிந்துரையால் கன்னிமரியாள் இன்றும் திருச்சபையில் குருத்துவ அழைத்தலின் வளர்ச்சி மற்றும் குருத்துவ வாழ்வை விழிப்புடன் கண்காணிக்கின்றார். Next, Mary help of Christians. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை ஏஞ்சலினா. The first Christians in Greece, Egypt, Antioch, Ephesus, Alexandria and Athens called the Blessed Virgin Mary with the name of Help of Christians. 1571 ஒட்டோமான் பேரரசு ஐரோப்பியாவை ஆக்கிரமிக்க தயாரான போது லெபன்டோவில் கிறிஸ்தவர்களால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு சிறிய கடற்படை ஒன்று கூடியது. அப்போது போப் 5ஆம் பயஸ் கிறிஸ்தவர்களின் உதவியாகிய கடவுளின் அன்னையின் உதவியை வேண்டவும் ஜெபமாலைகளால் இடைவிடாமல் பரலோகத்தை அசைக்கவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். போப் ஆண்டவரும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை மரியாவை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபித்தார். கிறிஸ்தவ மண்டலம் காப்பாற்றப்பட்டதை போப் ஒரு தரிசனத்தில் கண்டார். 1571ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி லெபன்டோ போரில் துருக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். போப் ஆண்டவர் மரியாவை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்று போற்றினார். மே 24ஆம் தேதி திருநாள் கொண்டாடப்படுகிறது. Next, Mary Martha, Santa Francisca. In ancient times, people referred to the feast of the Ascension of Our Lady as the feast of Our Lady of Glory. After her humble and unknown life on this earth, Our Lady had a greater role after the death of our Lord as Queen
and mother of the Catholic Church. அன்னை மரியாள் இவ்வுலகில் ஏராளமான துன்ப துயரங்களை அனுபவித்தார். ஆகையால் மனிதர்கள் முன்னிலையில் அன்னை மரியாளை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டு மனிதர்களின் பார்வையில் அன்னையை மாட்சிப்படுத்தினார் என்பது மிகவும் பொருத்தமானது. Next, Our Lady of Knock, Queen of Ireland, Elena. In the village of Knock, County Mayo, Ireland, on August 21st, 1879, a group of 15 men, women and children reported seeing an apparition of an altar with a cross and a lamp on it, surrounded by a multitude of angels. Off to the side, in prayer, stood Mother Mary, Saint Joseph and Saint John dressed as a bishop. அந்த தோற்றத்தில் மரியா வெள்ளை ஆடை அணிந்து ஒளி வீசும் ஒரு பெரிய தங்க கிரீடம் அணிந்து மிகவும் அழகு நிறைந்தவராக காணப்பட்டார். அவர் கைகளை கூப்பி வானத்தை நோக்கி ஜெபிப்பது போல் தோன்றியது. காட்சி தொடங்கிய போது வானிலை மோசமாகி பலத்த மழை பெய்ய தொடங்கியது. இருப்பினும் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நீடித்த தோற்றம் முடியும் வரை அதை சுற்றியுள்ள பகுதி பாதிக்கப்படாமல் நிலம் வறண்ட நிலையில் இருந்தது. அயர்லாந்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருவிழா கொண்டாடப்படுகிறது. Our Lady of Mystica, Angelina. The Blessed Virgin Mary appeared several times from 1947 to 1966 to Pierina Gilli, an Italian nurse in Italy. ஜூலை 13 அன்று அவர் தோன்றிய போது நம் அன்னை தூய வெண்ணிற ஆடையில் இருந்தார். மேலும் மார்பில் வெள்ளை, சிவப்பு, தங்க நிறங்களில் 3 ரோஜாக்களை தாங்கியிருந்தார். வெள்ளை ரோஜா மக்கள் செய்ய வேண்டிய ஜெபம், சிவப்பு தியாகம், தங்க ரோஜா தவம் ஆகியவற்றை குறிக்கிறது என்று அன்னை விளக்கினார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி திருநாள் கொண்டாடப்படுகிறது. Our Lady of Lourdes, Laura Miana. Our Lady of Lourdes is a title of the Blessed Virgin Mary, recalling her apparitions in 1858 in the Grotto of Lourdes, France, to Saint Bernadette Soubirous, a 14-year-old girl. From February 11 to 11, 1858 to July 16, 1858, Our Lady appeared to her 18 times. February 25ஆம் தேதி காட்சியின் போது மரியாவின் கட்டளையை ஏற்று பெர்னடெட் மண்ணை தோண்டிய போது அந்த இடத்தில் நீரூற்று வந்து தோன்றியது. அது பின்பு ஓடையாக மாறி திருப்பயணிகளை கவர்ந்தெழுக்கும் அற்புத இடமாக இன்றும் திகழ்கிறது. மார்ச் 25ஆம் தேதி அன்னை மரியா பெர்னடெட்டிடம் நானே அமர ரூபம் என்று தன்னை வெளிப்படுத்தினார். பிப்ரவரி 11ஆம் தேதி திருவிழா கொண்டாடப்படுகிறது. பெரிய நாயகி காவ்யா மேரி. Kolakupam, the place where the shrine is located, was once a forest place. In the 17th century, one day the Italian Jesuit priest Reverend Father Beschi happened to sleep under a tree. He had 2 statues of Mother Mary, but he lost one of it. அந்த காட்டுக்கு சொந்தக்காரரான கச்சராயர் என்ற பாளையக்கார ஜமீனின் கனவில் மாதா தோன்றி தான் காட்டில் மறைந்திருப்பதாக சொன்னார். அவர் மாதா சுரூபத்தை கண்டுபிடித்து
சிறிய ஆலயம் ஒன்றை கட்டி மாதா சுரூபத்தை வைத்து வழிபடத் தொடங்கினார். நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்த அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. மற்றொரு முறை அதே வழியாக வந்த வீரமாமுனிவர் என்ற ஃபாதர் பெஸ்கி அங்கே ஒரு சிறிய ஆலயம் இருப்பதையும் அதில் தன்னிடம் தொலைந்து போன மாதாவின் சுரூபம் இருப்பதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். பின்னர் அந்த பகுதி மக்களின் ஒத்துழைப்புடன் இப்போது இருக்கும் தேவாலயத்தை கட்டி மேரி மாதாவின் சுரூபத்தை வைத்து மாதாவுக்கு புடவை நகைகள் அணிவித்து பெரிய நாயகி என்று பெயரிட்டார். இது அவரால் கட்டப்பட்ட முதல் தேவாலயம். ஜனவரி 23 அன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. குழந்தை மாதா கவிதா வெரோனிகா. After 20 years of earnest prayer and waiting, the miraculous child Mary was born to Saint Anne and Saint Joachim miraculously. குழந்தை மாதா 3 வயதாக இருந்தபோது அவருடைய பெற்றோர் பரிசுகளுடன் அவரை எருசலேமில் கடவுளுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து இறைவனின் சேவைக்கு அர்ப்பணித்தார். குரு அவளை பலிபீடத்திற்கு ஏறிச் செல்லும் முதல் படியில் வைத்தபோது ஒரு ஒளி வட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையை சூழ்ந்தது. குழந்தை மரியா மகிழ்ச்சியுடன் 15 படிகளிலும் யாருடைய உதவியும் இல்லாமல் ஏறினார். அவர் அவரிலும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் தாழ்ச்சியிலும் சிறந்து தெய்வ அன்பும் பிறரன்பும் கொண்ட இளம் பெண்ணாக வளர்ந்து வந்தார். அவருடைய தூய்மை அவருக்கு மென்மேலும் அழகூட்டியது. எப்போதும் கடவுளில் மூழ்கி பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான புரிதலுடன் அவர் ஜெபித்தார். மேலும் அவர் தன் தன்மையை கடவுளுக்கு வாக்களித்தார். மரியாள் தனது 12 வயது வரை கோவிலில் வாழ்ந்தார். Immaculate Mary, Amalopava Mata, see densely Mary. The Immaculate Conception is the belief that the Virgin Mary was free of original sin from the moment of her conception. It is one of the 4 Marian dogmas of the Catholic Church. It was defined as a dogma by Pope Pius IX in 1854. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னர்ட் என்ற இளம் பெண்ணுக்கு 1858 ஆண்டு காட்சி அளித்த அன்னை மரியா மார்ச் 25ஆம் தேதி நானே அமல உற்பவம் என்று அவரிடம் கூறினார். டிசம்பர் 8ஆம் நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. புனித ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி அன்னை ஜே மரீனா. It is believed that 3 miracles happened at the same time. During the month of May in 1570, Our Lady with her infant son appeared to a Hindu boy carrying milk to a customer's house and asked for milk for her son, and the boy gave her some. 1597 மோர் விற்ற ஊனமுற்ற சிறுவனுக்கு தோன்றி அவனை அன்னை குணப்படுத்தினார். வேளாங்கண்ணியில் ஓலை வேயப்பட்ட தேவாலயத்தை நல்ல ஆரோக்கியத்தில் எங்கள் பெண்மணி என்ற தலைப்பில் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்தனர். மேலும் 17ஆம் நூற்றாண்டில் கடுமையான புயலில் சிக்கி போர்த்துகீசிய வணிக கப்பலையும் மாலுமிகளையும் காப்பாற்றி அவர்களை பத்திரமாக வேளாங்கண்ணி அருகே செப்டம்பர் 8ஆம் தேதி மரியாவின் பிறப்பு விழா அன்று அன்னை கரை சேர்த்தார். செப்டம்பர் 8 மேரியின் பிறப்பு விழா நல்ல ஆரோக்கியத்தின் அன்னையின் திருநாளாக நினைவு கூறப்படுகிறது. மாதரசி மாதா சூசன்னா தேசி.
The church of Madarasi Mata in Nagapattinam was built by the Portuguese in the 16th century. The church came under the control of the Dutch in 1660. As they were against honoring the Holy Mother, people feared that they will damage the statue of Madarasi Mata. ஆகையால் ஒரு பெட்டியை செய்து மாதாவின் சுரூபத்தை அதனுள் வைப்பதற்காக கொண்டு வந்தனர். ஆனால் பெட்டியின் உயரம் குறைவாக இருந்ததால் மறுநாள் மற்றொரு பெட்டியை உருவாக்க முடிவு செய்து அச்சுரூபத்தை பெட்டியின் மேலேயே வைத்துவிட்டு சென்றனர். மறுநாள் காலை அச்சுரூபம் பெட்டியின் உள்ளே வலது பக்கம் சற்று வளைந்த நிலையில் இருப்பதை கண்டனர். இந்த அதிசய நிகழ்வு விரைவில் நாகப்பட்டினம் முழுவதும் பரவியது. சுமார் 5 நூற்றாண்டுகளாக இத்தேவாலயம் நமது கிறிஸ்தவ நம்பிக்கையின் நினைவு சின்னமாக இருந்து வருகிறது. மாசற்ற இருதய மாதா ஜெனிலியா லில்லி மேரி. Because the Mother of God is the Immaculate Conception, free from all sin throughout her life, every part of her remained immaculate, including her heart. 1917 ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி போர்ச்சுகலில் உள்ள பாத்திமாவில் 3வது காட்சியின் போது அன்னை 3 சிறுவர்களிடம் ஆன்மாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றவும் உலக அமைதியை கொண்டு வரவும் கடவுள் தனது மாசற்ற இதயத்தின் பக்தியை உலகில் நிலைநிறுத்த விரும்புகிறார் என்று கூறினார். இயேசுவின் திரு இருதய விழாவை தொடர்ந்து வரும் சனிக்கிழமையன்று மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு விழா எடுக்கப்படுகிறது. ஜெபமாலை மாதா. ஜெசிகா ஆரோக்கிய மரியா. In the 13th century, the Albigensian heresy was spreading false ideas among the people in France, creating a weakening of the Christian faith. Saint Dominic prayed to Mary to help protect people from this. As a result, the Virgin Mary, who appeared to him in 1208 at Muret, told him to spread the devotion of praying rosary and promised him the success. Saint Dominic did as Mother Mary said and succeeded. 1571 துருக்கியருக்கு எதிரான லெவன்டோ கடற்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி அன்னை மரியாவின் உதவியை வேண்டி வத்திக்கான் புனித பேராலய சதுக்கத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் ஜபித்த தொடர் ஜபமாலையின் விளைவாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது. 1913 போர்ச்சுகலின் பாத்திமா நகரில் காட்சி அளித்த அன்னை மரியா தன்னை ஜபமாலை அன்னை என்று அறிமுகம் செய்து கொண்டார். அக்டோபர் 7ஆம் நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. Our Lady of Hope, Our Lady of Ointment, Rufina Angel. Our Blessed Mother's title, Our Lady of Hope, rises from her appearance to 4 children in Pontmain, France on January 17, 1871, as the citizens earnestly prayed to Blessed Mother for their protection during Franco-Prussian War. போரின் உச்சகட்டத்தில் இந்த தோற்றம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதே மாலையில் ரஷ்ய படைகள் தங்கள் முன்னேற்றத்தை கைவிட்டன. போர் முடிவுக்கு வந்தது. Our Lady of Mount Carmel, Irina Genova. Our Lady of Mount Carmel is the title given to the Blessed Virgin Mary in her role as patroness of the Carmelite order, particularly within the Catholic Church. 15ஆம் நூற்றாண்டில் புனித சைமன் ஸ்டாக் என்னும் கார்மேல் சபை புனிதருக்கு
அன்னை மரியாவே உத்திரியத்தை ஒரு காட்சியில் அளித்ததாக நம்பப்படுகின்றது. எனவே அன்னை உத்தரிய மாதா என்றும் அழைக்கப்படுகிறார். அன்னையின் திருவிழா ஜூலை 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. Saint John Bosco, Sahaya Frederick. John was brought up in devotion to Mother Mary. He prayed rosary and recited the Angelus 3 times a day. Once, Jesus in the dream told Johnny, "I am the son of her whom your mother has taught you to salute 3 times a day." When John was 9, in a dream, the Virgin Mary precisely showed little John his vocation to the priesthood. It was so significant in his life. அக்டோபர் 29, 1835 அன்று ஜான் போஸ்கோ குருமடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரது அன்னை அவரிடம், "ஜான், நீ பிறந்த போது உன்னை மாதாவுக்கு அர்ப்பணித்தேன். நீ படிக்க ஆரம்பித்த போது நான் இந்த அன்னையிடம் நீ பக்தியுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினேன். இப்போது ஜான், நீங்கள் முற்றிலும் அன்னைக்குரியவராய் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்" என்றார். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை மீதான நம்பிக்கையின் காரணமாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள அவர் ஒருபோதும் பயப்படவில்லை. டான் போஸ்கோ தான் நிறுவிய நிறுவனங்களை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் பாதுகாப்பின் கீழ் வைத்தார். திருவிழா ஜனவரி 31 கொண்டாடப்படுகிறது. Pope St. John Paul II lost his own mother when he was 9 years old, and he was raised by a very devout father. From an early age, St. John Paul had a great devotion to our Blessed Mother as mother, and he relied on her maternal care, protection, and encouragement. He also said to her, "Mom, I am fully yours." He believed that it was Mother Mary who raised him to the level of St. Peter's chair. Pope ஆண்டவர் புனித 2ஆம் ஜான் பால் ஜெபமாலை ஜபித்து தியானிப்பதில் மிகவும் ஆர்வமுடையவராய் இருந்தார். அக்டோபர் 2002 ஜெபமாலை ஆண்டின் தொடக்கத்தில் போப் 2ஆம் ஜான் பால் 5 ஒளியின் மறை உண்மைகளை அறிமுகப்படுத்தினார். அவரை ஒரு போப்பாண்டவராக உயர்த்தி ஒரு புனிதராக வாழ வைத்து திருச்சபையில் புனித பட்டம் கொடுத்து அவரது உடலை அழியாமல் காத்ததும் அவரது அன்னையே நம் அன்னை. Saint Francis of Assisi, Joy Felix. Saint Francis was known for his great devotion, reverence, and imitation of Mary, the Mother of God. அவர் மாட்சிமையின் இறைவனை எங்கள் சகோதரனாக மாற்றினார் என்று அன்னை மரியாவை பற்றி செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி மேன்மையாக கூறுகிறார். அவர் ஆண்டவர் இயேசுவின் தாயை விவரிக்க முடியாத அன்புடன் அரவணைத்தார். செயின்ட் பிரான்சிஸ் தன்னையும் தன் சபையையும் எல்லா நேரத்திலும் அன்னை மரியாளின் பாதுகாப்பிலும் வழிகாட்டுதலையும் வைத்திருந்தார். புனித பிரான்சிஸ் அன்னையை துறவியர்களின் பாதுகாவலியாகவும் ராணியாகவும் தேர்ந்தெடுத்தார். அவரது திருநாளை அக்டோபர் 4ஆம் தேதி கொண்டாடுகிறோம். Saint Bernardine Sean Ryan S. Bernardine OFM was an Italian Catholic priest and Franciscan missionary preacher in Italy.
miraculously healed through the intercession of the Virgin Mary. Interestingly, he was born on the Virgin Mary's birthday. அவர் மிகச் சிறந்த போதகர். அவர் போதித்ததை வாழ்ந்தார். அவருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு பலர் இயேசுவையும் அன்னை மரியாளையும் அன்பு செய்தனர். நீங்கள் மரியாவை வாழ்த்தும் போது அவர் உடனடியாக உங்களை வாழ்த்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அன்னையை வாழ்த்தினால் அவர் உங்களுக்கு பதில் அளித்து உங்களுடன் பேசுவார் என்று அன்னை மரியாவை பற்றி அவர் கூறுகிறார். இயேசுவின் திருப்பெயரை சொல்லும்போது புண்ணியம் அடைகிறோம் என்றும் அன்னை மரியாளை பற்றியும் தூய வளனாரை பற்றியும் ஏராளமாக எடுத்துரைத்து மறைவுரையாற்றினார். IHS என்பது இயேசு எனும் திருப்பெயரின் சுருக்கம் என்று உணர்ந்து இந்த 3 எழுத்துக்களையும் அழகாக ஓர் ஏட்டில் வரைந்து அதை மக்கள் மீது வைத்து அவர்களை மந்திரித்து வருவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய திருநாள் மே மாதம் 20ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. Children humbly bending surround you. We come to greet you, O dear donor of joy. Look at us at your feet. For many decades, the lovely words and melody of the hymn, "Bring flowers of the rarest, bring flowers of the fairest," have been gracing the beautiful traditional crowning of the Blessed Virgin Mary. The age-old tradition of showing the Blessed Virgin Mary wearing a royal crown stretches through the centuries, proclaiming the queenship of Mary. The Council of Ephesus portrayed Mary as queen and empress, seated upon a royal throne, adorned with royal insignia, crowned with the royal diadem, and surrounded by the host of angels and saints in heaven. And the practice of crowning images of the Blessed Virgin became extensive, so as to emphasize she is the mother of the Son of God. We entrust all our intentions to her, our Queen and our intercessor, and she takes them to her Son, who is the King. Now shift your gaze to Mary. Offer the flowers symbolically in gratitude. As Queen and Mother, she brings comfort, grace and love to those who seek it. Say a prayer, speak from your heart, or just remain in silence. Dear Blessed Mother Mary, we struggle with the distress of faith and the lack of it. Please fold your hands in prayer on our behalf. Tell your divine Son, as you once did in Cana of Galilee, they have no wine. As a symbol of praise and thanksgiving, teach us, Mother Mary, teach us, that we too may make the place where we are a little paradise for God. Amen. Come, let us worship Christ, the Son of Mary. Let us give praise and thanks to Lord as we keep this day in loving memory of the Blessed Virgin Mary. இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Let us all stand to welcome the crown of our Blessed Mother, and mother of your Son, to be our Queen and Mother. With the support of her prayers, may we come to share the glory of your children in the kingdom of heaven.
We ask this through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the unity of the Holy Spirit, one God, forever and ever. இப்பொழுது இந்த பவனியாக அன்னையினுடைய கிரீடம் எடுத்து வரப்படும். We confess Christ to be the King of creation and call upon Mary, our Queen. May we walk in their likeness, spending ourselves for the sake of others, content with our place in this life. May we one day hear your voice inviting us to take our place in heaven, receive the crown of victory. We make this prayer through Christ our Lord. Amen. இப்பொழுது அன்னைக்கு முடி சூட்டப்படும். Now let us crown. Grace of the Lord.
பின்வரும் கருத்துக்களுக்காக அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி திருப்பலியாக பாபு மேரி குடும்பத்தாருக்கும், அன்னை மரியாளுக்கு நன்றியாக டேவிட் மற்றும் செங்கோல் மேரி குடும்பத்தாருக்கும், நன்றி திருப்பலியாக செங்கோல் லோட்டஸ் இக்குடும்பத்திற்கு அன்னை மரியாள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் லீலா நன்றி திருப்பலியாகவும், லூர்து பிள்ளை குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தாசி அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் ஸ்டீவன் அன்னை மரியாளுக்கு நன்றி திருப்பலியாகவும், சுரேஷ் பிரியா நன்றி திருப்பலியாகவும், ஜெயசுராஜ் மற்றும் வசந்தி நன்றி திருப்பலியாகவும், நமது பங்கில் உள்ள அனைத்து குருக்கள் மற்றும் கன்னியர்கள் உடல் உள்ள நலம் ஆன்ம நலம் வேண்டியும், ஆந்தனி மைக்கேல் ராஜ் 33வது பிறந்த நாள் அன்று நன்றி திருப்பலியாகவும், திரு அமல்ராஜ் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், மரித்த சூசை மேரி சூசை ஜஸ்டினுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒவ்வொரு இறைவனுக்கு நன்றியாக மைக்கேல் அல்போன்ஸ் மேரி குடும்பத்தினரும், ஆலன் வில்ஃப்ரெட் நல்ல உடல் சுகம் வேண்டியும், அமலதாஸ் சந்தன ஆனந்தி குடும்பத்தினர் குடும்ப நலம் வேண்டியும், லூயிஸ் வின்சன் லில்லி ராணி நன்றி திருப்பலியாகவும், சைனி ரொசாரியோ நன்றி திருப்பலியாகவும், டாமினிக் ஆந்தனி ஜாக்லின் நன்றி திருப்பலியாகவும், பிரான்சிஸ் சேவியர் மற்றும் எலிசபெத் நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ்பின் ரொசாரியோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், லாராவிற்கு மாதாவிற்கு நன்றி திருப்பலியாகவும், லூகாஸ் குடும்பத்தினர் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். Dear brothers and sisters in Christ, welcome to this celebration of the Holy Mass on this blessed feast of the Visitation of the Blessed Virgin Mary. Today, we commemorate the joyful encounter between Mary, the mother of Jesus, and her cousin Elizabeth, as described in the Gospel of Luke. This beautiful event reminds us of Mary's selfless love, humility, and readiness to serve others. It also illustrates the profound bond between families and joy that comes from sharing in God's blessings. As we gather here today, let us reflect on Mary's example of faith and obedience, and let us open our hearts to the presence of God in our midst. May this celebration deepen our love for one another and inspire us to go forth and bear witness to the love and mercy of our Lord Jesus Christ. Let us now prepare ourselves to offer this Holy Mass with reverence and devotion, seeking the intercession of the Blessed Virgin Mary and her cousin Elizabeth, that we may be filled with the grace and joy of the Holy Spirit. மரியாள் மானிடத்தின் வாடாமலர், வானக அரசியாய் உயர்ந்து நமக்கு பெருமை சேர்த்தவள். அவள் மானிடத்தின் மகிமை, பெண்குல பெருமை, மண் தந்த மாணிக்கம். இறை இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்று திரு அவையானது அன்னை மரியாள் எலிசபெத்தாமலை சந்தித்த விழாவையும், நமது கத்தோலிக்க விசுவாசமான வணக்க மாதத்தின் இறுதி நாளில் அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்த கூடியுள்ள உங்கள் அனைவரையும் என் மகிழ்ச்சியின் பலியாம் கல்வாரி பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். ஜெபமாலை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் அன்னை மரியாளின் வாழ்க்கை பற்றிய ஒரு பயணம். அவை இரண்டின் வழியாக இறைவனோடு நம்மை முழுமையாக இணைக்க வல்ல ஒரு ஆற்றல் மிகு சக்தி ஜெபமாலை. திரு அவையின் சோதனை காலங்களில் ஒரு சிறந்த பக்தி முயற்சியாக கடைபிடிக்க திருத்தந்தையரால் அறிவுறுத்தப்பட்டு அச்சோதனைகளை வெல்ல ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான் ஜெபமாலை. புனிதர்கள் அனைவர் வாழ்விலும் ஆன்மீகத்தில் முன்னேற வழிகாட்டியதும் இஜெபமாலைதான். நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற போதெல்லாம் தேவ அன்னையை வாழ்த்தி அவர் வழியாக நம் இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற தூய பவுல் கூறிய நம்பிக்கை வார்த்தைகள் போல இறைவனின் பலப்படுத்துதலை அதிகம் பெற்று வல்லமை உள்ளவராக மாறினாள் நம் அன்னை மரியாள். நம்மையும் ஜெபமாலை வழியாக வலுவூட்டுகிறார்.
அத்தகைய வல்லமை மிக்க தாய் நம் துன்பங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவித்து காக்கும் அன்னையாக இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் அன்னை வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் இஜெபமாலை வழியாக நம் குடும்பமும் பங்கும் விசுவாசத்தில் பயணிக்கவும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்களின் கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் ஜெபித்தவர்களாய் இணைவோம். இவ்வலையில் பெறுவோம் அன்னையின் ஆசீரை நிறைவாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவை புனித கன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த விழாவை கொண்டாடுகிறது. ஒரு மாதம் முழுவதும் மாதாவின் பக்தியில் சிறப்பாக ஜெபித்து வணக்க மாதத்தின் இறுதி நாளில் இதோ அன்னை மரியாவுக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இந்த நாளிலே அன்னையின் மரியா வழியாக நம் கருத்துக்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்னையினுடைய குண அதிசயங்களை பெற்று சிறந்த முன்மாதிரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வரம் கேட்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானரோத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனின் திரு செம்மறியே
உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்னும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி என் தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Praise the Lord, my God, my spirit sings His praise. He looks on me, He lifts me up, and gladness fills my day. I magnify the Lord. His mercy is forevermore. His name I praise again. His strong right arm puts down the proud and raises lowly ones. Second reading. A reading from the letter of St. Paul to the Galatians, chapter 4, verses 4 to 7. But when the fullness of time had come, God sent His Son, born of a woman,
born under the law, in order to redeem those who were under the law, so that we might receive adoption as children. And because you are children, God has sent the Spirit of His Son into our hearts, crying, Abba, Father. So, you are no longer a slave, but a child. And if a child, then also an heir through God. The word of the Lord. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் விசிட்டேஷன். அது மட்டும் இங்கிலீஷில் சொன்னால் சொல்லுவீங்க. பண்புக்குரியவர்களே, இன்று பெரிய விழா. First of all, we are celebrating the feast of visitation, as well as we are celebrating in May month's the last date. It is, we honor Blessed Virgin Mary and we crown Mother Mary with all the respect and our piety that we expressed. அன்னை மரியாளுக்கு தலை முடி சூட்டி விழா கொண்டாடி இந்த நாளிலே பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறோம். வேறொரு வார்த்தையில் சொன்னால், கண்குளிர மாதாவை எல்லாம் பார்த்து புனிதர்களை எல்லாம் பார்த்தவங்களுக்கு காது குளிர இறைவார்த்தை அறிவிப்பது இந்த கோடை காலத்தில் மிகவும் கடினமான ஒன்று. மாதாவினுடைய நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் பல நாட்டில் உள்ள மாதா காட்சி கொடுத்த எல்லாம் ஒரே நாட்டில் பெரிய நாயகி அம்மா முதல் அரசி மாதரசி முதல் வயசான ஆரோக்கிய மாதா முதல் எல்லா அன்னை மரியாளும் பல அன்னை மரியாவும் மேலும் புனிதர்களும் போப்பாண்டவரும் அன்னை மரியாளோடு பக்தி உள்ள அவர்கள் எல்லாம் வந்து பீடத்திற்கு முன் அலங்காரம் செய்த பொழுது பல நாட்டுகளுக்கு பயணம் செய்தது போல அல்லது காட்சி கொடுத்த எல்லா மாதாவும் நமது தேவாலயத்தில் காட்சி கொடுத்த ஒரு நிகழ்வாக கண்குளிர நாம் மாதாவை நமது பக்தி முயற்சியாக நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நம் மாதாவின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு 3 சிந்தனை மட்டும், இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நமக்கு ஒரு 3 சிந்தனை. மாதாவை கண்குளிர பார்த்துவிட்டு மட்டும் கடந்து சென்றால் போதாது, அவரது குண அதிசயங்களையும் பண்புகளையும் நம் வாழ்வில் நாம் செயலாக்கம் தர வேண்டும். கண்குளிர பார்த்தோம், மாதாவின் மக்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். ஆனால் அந்த மாதாவினுடைய பண்புகள், இங்கே வந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்தா மாதா மாதிரியே இருந்தாங்க.
அவர்களை மாதாவை போல வளர்த்த வேண்டியது பெற்றோர்களாகிய அன்பிய பொறுப்பாளர்களாகிய பங்கு மக்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. நமது வாழ்விலும் மாதாவின் பண்புகளை வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்விலும் அந்த பண்புகள் சிறந்தோங்க இந்த நாளிலே ஜெபிப்போம். ஒரு 3 கருத்துக்கள் மட்டும் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே. முதல் கருத்து, அன்னை மரியாள், அந்த வசனம் இப்படி தான் தொடங்கும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம். Gospel of Luke chapter 1 verse 39. அதன் பிறகு மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். Mary went with haste into the hill country to a town in Judah, and she entered the house of Zachariah and greeted Elizabeth. முதல் சிந்தனை, அதன் பிறகு. எதன் பிறகு மாதா விரைந்து யூதேயா நாட்டுக்கு போனாங்க? கபிரியேல் தூதர் காட்சி கொடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள், she was filled with the Holy Spirit, she was conceived by the Spirit of God. அதன் பிறகு immediately she went with haste, விரைந்து யூதேயா மலைநாட்டுக்கு பயணம் செய்கிறார். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை அமைதியாக மற்றவர்களுக்காக வாழாமல் சுயநலத்தோடு தனிமையாக தனக்கென்று மட்டும் வாழ முடியாது. ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடணும், அன்னை மரியாவுக்கு விழா விடுக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்றால், ஆண்டவரது அன்பினால் நிறைந்தோம் என்றால், அமைதியாக பொறுப்பில்லாமல் நாளைக்கு பார்த்துக்கொள்வோம், அப்புறம் பார்த்துக்கலாம், மே மாதம் முடிஞ்சிருச்சு, ஜூன் மாதத்தில் பார்த்துக்கலான்னு இருக்க முடியாது. அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை அன்றே செய்வோம், விரைந்து செய்வோம், ஆவியானவரின் தூண்டுதலோடு செய்வோம். புறப்பட்டு சென்றார், ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஓடி போகல, விரைந்து சென்றார். ஆனால் புறப்பட்டு தயாரிப்போடு எலிசபெத்தை போய் அவருக்கு பணிவிடை செய்யும் அளவிற்கு, நான் எப்போதானே கருவுற்று இருக்கிறேன், நம்ம எதுக்கு போகணும், பார்த்துக்கலாம் அப்புறம், இல்லை. She went with haste and she entered the house of Zachariah and greeted Elizabeth. அன்னை மரியாள் ஆவியானவரால் நிறைந்த பிள்ளைகள், அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு எல்லாம் அவருடைய வாழ்க்கையே டிசிப்ளினா இருக்கும். அன்னை மரியாளின் பிள்ளைகள் டிசிப்ளினா இருக்கணும், அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை அன்றே செய்யவும், கட்டுப்பாட்டோடு இருக்க, வல்லமையோடு அன்போடு இருக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். 2 Timothy chapter 1 verse 14. 2 திமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை. இறைவன் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இறைவன் நமக்கு கட்டுப்பாட்டை, வல்லமை, அன்பின் உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். முதல் சிந்தனை, அன்னை மரியா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருந்தாங்க, செய்ய வேண்டியது அன்னைக்கே செஞ்சாங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு இல்லை. இந்த நாளிலே, இந்த மே மாதத்தின் இறுதி நாளில் முதல் சிந்தனையாக நமது உள்ளத்தில் நாம் பதிய வைக்க வேண்டியது, அன்றன்று செய்ய வேண்டியதை அன்றே நன்றே செய்கிற பிள்ளைகள் என்றால் நாமும் அன்னையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவது சிந்தனை, அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் சந்திப்பு எலிசபெத்துக்கு மகிழ்ச்சியும், எலிசபெத்தின் வாழ்த்தொழி அன்னை மரியாவுக்கும் மகிழ்ச்சியை தந்தது. The visitation doubles the joy. The visitation reduces the pain. The visitation lessens the pain. வாழ்த்து செய்தி, சந்திப்பு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியது. அன்னை மரியாள் போன உடனே எலிசபெத் அம்மாள் பார்க்குறாங்க, உள்ளத்தில் இருந்து அவர்களுடைய வயிற்றில் இருக்கிற யோவான் குழந்தை யோவானும் குதிக்கிறார். மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. எலிசபெத் அம்மா மகிழ்ச்சியால, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன பேறு பெற்றேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கணும் நம்மனையே வாழ்த்து செய்தி சொல்கிறார். லூக்கா 1:40. அது மட்டுமல்ல, இந்த வாழ்த்து செய்தியை கேட்ட பொழுது அன்னை மரியாளும் பேரு வகை கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். சிந்தனை மிக சிறியது, அன்புக்குரியவர்களே. சந்திப்புகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க வேண்டும். ஆண்டவரின் திருவுளத்தின்படி இருக்கிற சந்திப்புகள், உரையாடல்கள் எல்லாம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும், துன்பத்தை குறைக்கும். நம்ம எத்தனை வீடுகளை கோடை காலத்தில் இந்த விடுமுறையில் போய் சந்தித்தோம், மகிழ்ச்சியை கொடுத்துட்டு வந்தோமா, ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பாரத்தோடு வந்தோமா? வீட்டிலிருந்து வருகிற பொழுது மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருந்ததா, அல்லது அவர்களுக்கும் பாரத்தையும் வருத்தத்தையும் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்ற அளவிற்கு உறவுகளில் காயப்படுத்தி வந்தோமா? நாம் கடந்து செல்கின்ற இடங்கள் பல இடங்கள் இருக்கிறது. நாம் போகின்ற அந்த சந்திப்புகள் மகிழ்ச்சியை நிலைத்திருக்க செய்கிறதா,
அல்லது வெறுமனே நமது சுயநலத்திற்காக, நமது சுய எண்ணத்திற்காக கொஞ்ச நேரத்திற்கு மகிழ்ச்சியும் குற்ற உணர்வோடு திரும்பி வரும் அளவிற்கு நம் சந்திப்புகள், பயணங்கள் எல்லாம் இருக்கிறதா? எங்கு செல்கிறோம், எதற்கு செல்கிறோம், அது இறை திருவுளத்திற்கு ஏற்ப சந்திப்பா? சிந்தித்து பார்ப்போம். The visitation doubles the joy if it is God's will. The visitation lessens the pain according to the word of God. இறை திட்டத்தின்படி நாம் சந்திப்புகள் எல்லாம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக வேண்டும். நம்முடைய வார்த்தை, பேச்சு, உரையாடல் மற்றவர்களுக்கு இன்பத்தை, ஆவியானவரை கொடுக்கிறதா? இந்த நாளிலே ஜெபிப்போம். பிறரோடு நல்ல வார்த்தைகளை பேச, நல்ல சந்திப்புகளாக அமைய, நல்ல நினைவுகளை அவர்களுக்கு கொடுக்கட்டும். இறுதியான சிந்தனை, the third point. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க எதுக்கு போனாங்க? விட்டீங்களா? நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோன்ற மாதிரி இருக்கு. மூணாவது இதோட முடித்துக் கொள்கிறேன். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை எதுக்கு சந்திக்க போனாங்க? உதவி செய்ய போனாங்க. யார் யாருக்கு உதவி செஞ்சாங்கன்னு கவனிங்க. யார் கருவுற்று இருந்தது? 2 பேருமே கருவுற்று இருந்தாங்க. எலிசபெத் அம்மாவுக்கு எத்தனை மாதம்? 6 மாதம். அன்னை மரியாளுக்கு எத்தனை மாதம்? மாதம் கூட ஆவல ஃபாதர், இப்போ தான் 1 வாரம். உடனே கருவுற்ற உடனே எத்தனை மாதம் எலிசபெத் அம்மாவை அன்னை மரியாள் உதவி செஞ்சாங்க? 3 மாதம். 6 + 3 9 மாதம். அப்போ ஏறக்குறைய குழந்தை பிறந்த உடனே திரும்பி வந்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, யாருக்கு உதவி பணிவிடை அதிகம் தேவை? 6 மாதம் கருத்தாங்கி இருக்கிற நபருக்கா, கருத்தரித்த உடனே இருக்கிற பெண்மணிக்கா? யாருக்கு அதிகம் பாதுகாப்பும் அரவணைப்பும் தேவை? 6 மாசத்துல இருக்கிறவங்களுக்கா? என்னம்மா நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் இப்படி எப்படி? முன்னாடியே ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்கள தான் கேட்கணும். 6 மாதம் கருத்தாங்கி இருக்கிற ஒரு பெண்மணிக்கு பணிவிடையும் பாதுகாப்பும் அரவணைப்பும் பாசமும் தேவையா? கருத்தாங்கி இருக்கிற அந்த முதல் வாரம் அல்லது அந்த முதல் 3 மாதத்திற்கு பணிவிடையும் உதவியும் தேவையா? சரி, சண்டை நீங்க வீட்டில் போட்டுக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு எலிசபெத் அம்மாளை விட அதிகமாக ஒரு பாதுகாப்பும் பணிவிடையும் யாருக்கு தேவை என்றால் அன்னை மரியாளுக்கு. உதவி செய்ய யார் கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு உதவி கிடைக்கும். அழகாக நம்ம ஒரு பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபம் இருக்குது, சின்ன ஃபாதர்கிட்ட சொல்லி எழுதி வாங்கினேன். இட் இஸ் இன் பார்டனிங் தட் யூ ஆர் பார்டன், இட் இஸ் இன் கிவிங் தட் யூ ஆர் ரிசீவிங். நீ எப்பொழுது கொடுக்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு கிடைக்கும். நம்ம எல்லாம் எப்படி கொடுக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறோம். உதவி செய்கிறவர்களுக்குத்தான் உதவி கிடைக்கும், அன்பு செலுத்துகிறவர்களுக்குத்தான் அன்பு கிடைக்கும், மன்னிக்கிறவர்களுக்குத்தான் மன்னிப்பு கிடைக்கும். அன்னை மரியாள் சிறந்த எடுத்துக்காட்டுங்க. கொடுப்பதற்கு, உதவி செய்ய அவர்கள் தாராள மனதோடு பயணம் செய்த பொழுது அவர்கள் உதவி மட்டும் செய்யல, எலிசபெத் அம்மா அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் இயேசுவுடைய அம்மாவை 3 மாதத்திற்கு கண்ணின் மணி போல வைத்து பாதுகாத்து கொண்டார்கள். சிந்தனை இதுதான் அன்புக்குரியவர்களே. First let us help others, we will get the help back, we will be helped by the other. It is in giving that we receive. கொடுப்பதில் இல்லை பெறுவதில் இன்பம், அழகா பாடுறோம். ஆனா கொடுக்க மனசில்லை. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க மாட்டோம். நீ கொடுத்தா அன்புக்குரியவர்கள், ஈவன் பணத்தை கொடுத்து உதவி செய்யும் பொழுதும் உன் வெற்றிடத்தை இறைவன் நிரப்புகிறார். எதை கொடுத்தாலும் இரட்டிப்பாக உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த 3 பண்புகள், just 3 habits or the characters of Mother Mary. First one, நாளைக்கு நீ தள்ளி போடாத, அன்றென்று செய்ய வேண்டிய வேலையை ஆவியானவரால் நிரம்ப பெற்ற பிள்ளைகள் அன்றே செய்து முடிப்போம். முதல் சிந்தனை. இரண்டாவது, நம் சந்திப்புகள் மகிழ்ச்சியை தரட்டும். Visitation should make others happy or console other people. மூன்றாவது சிந்தனை, உதவி செய்யும் பொழுதுதான் உதவி கிடைக்கும், மன்னிக்கும் பொழுதுதான் மன்னிப்பு கிடைக்கும், அன்பு செய்யும் பொழுதுதான் அன்பு கிடைக்கும். By let's get happiness or let's get the joy by giving, by pardoning and by loving the other, so that we may be loved, we may receive lot of happiness and we may be pardoned by the other people. Amen. அனைவரும் எழுந்து நிற்போம். நமது ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் அன்னையின் பரிந்துரையிலே இந்த நாளிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று மொழிந்த தூய கன்னிமரியைப் போல் உம் திருவுளத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்து கொண்ட எம் திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவரும்
அன்னை மரியைப் போல் தங்களது வாழ்வின் எல்லா சூழல்களிலும் உமது அருள்கரத்தின் அருகாமையை உணர்ந்து உறுதியான உள்ளத்தோடு வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கபிரியேல் தூதரின் செய்தியை கேட்டு அன்னை மரி கலங்கினாலும் கடவுளின் வல்லமை உணர்ந்து கொண்டது போல் எம் பங்கு மக்கள் வாழ்வில் வருகிற கலக்கங்கள், கவலைகள், கஷ்ட நஷ்டங்களில் உமது பராமரிப்பினை பகுத்துணர்ந்திடும் இறை உணர்வை தந்து எம்மை வழிநடத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று மொழிந்த அன்னை மரியின் அழைப்பிற்கு செவிமடுத்த சீடர்களைப் போல் எம் பங்கில் நீர் பணிபுரியும்படியாக பணித்த எம் பங்கு தந்தையர்களின் பணி சிறந்திட தேவையான ஆசீர்வாதங்களை தந்து எம் பங்கு ஆன்மீகத்தில் வளர்ந்திட சமுதாய நலனில் சிறந்திட தேவையான அருள் வரங்களை பொழிந்து காத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Lord, the creator of all seasons, help us to feel your power of calming down the heat wave, and may your grace bring us showers of rain, so that we may enjoy good health and weather. For this grace, let us pray to the Lord. Lord, hear our prayer. Lord, the ruler of the world, we entrust our nation at your holy feet. May you grant us the right leader to do right things for the people and for the nation through Lok Sabha election. For this grace, let us pray to the Lord. Lord, hear our prayer. Gracious Father, we pray for all of us who are gathered around your holy presence. Lord, as that of our Blessed Mother, may we all discipline our life with good virtues and haste to help our neighbors in various needs. Grant us that we may greet everyone with love and joy. For this grace, let us pray to the Lord. Lord, hear our prayer. In silence, let us place all our personal intentions. உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். But
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் இறுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. May our offering of this sacrifice, saving sacrifice, be acceptable to your majesty, O Lord, as you were pleased to accept the charity of the most blessed mother of your only begotten Son, who lives and reigns forever and ever. Amen. The Lord be with you. And with your spirit. Lift up your hearts. We lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, to praise your mighty deeds in the exaltation of all the saints, and especially as we celebrate the memory of the Blessed Virgin Mary, to proclaim your kindness as we echo her thankful hymn of praise. For truly, even to earth's ends, you have done great things and extended your abundant mercy from age to age. When you looked on the lowliness of your handmaid, you gave us through her the author of our salvation, your Son Jesus Christ our Lord. Through him the host of angels adores your majesty and rejoices in your presence forever. May our voices, we pray, join with us in one chorus of exultant praise as we acclaim. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With the hearts full of praise. With the hearts full of praise. We exalted the Lord our God. Hosanna in the highest. Blessed, blessed, blessed is the one who comes. Blessed, blessed, blessed is the one who comes. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With the hearts full of praise. With the hearts full of praise. We exalted the Lord our God. Hosanna in the highest. Hosanna in the highest. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed, he entered willingly into his passion. He took bread and giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me."
The mystery of faith. Every tongue confess that Jesus Christ is Lord. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and George, our Bishop, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all. We pray that with the Blessed Virgin Mary, Mother of God, with the blessed apostles, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God, Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. Amen. பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தம் அன்னையை நமக்கு அன்னையாக பரிசாக தந்த தேவன். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களை, நாம் மிகவும் சிறப்பாக இந்த மே மாத நிறைவு விழாவை அன்னை மரியாவுக்கு முடிசூட்டி கொண்டாடியுள்ளோம். We have in a grand manner honored our Blessed Mother by crowning her and in front of all our children. So on this auspicious day, I like to thank all those people who helped us in various ways. நிறைய பேர் இந்த நிகழ்வுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த நன்றி சொல்வதற்கு முடிந்த பிறகு சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன பரிசு இருக்குது. யாரெல்லாம் அன்னை மரியாவாகவோ புனிதராகவோ வந்தாங்களோ எல்லாருக்கும் சின்ன பரிசு இருக்குது. அவங்களுக்கு பரிசு கொடுத்த பிறகு நம்ம அன்னை மரியாவை பற்றிய வினாவிடை போட்டி நடத்தினோம், குயிஸ் காம்படிஷன். அவங்க எல்லாருக்குமே பங்கு பெற்ற எல்லாருக்குமே இன்றைக்கி பரிசு இருக்குது. அதோடு இறுதி ஜபத்தோடு இந்த நிகழ்வை திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். திருப்பலி முடிவிலே உங்களுக்கு ஆலய வளாகத்தில் ஒரு சின்ன சிற்றுண்டியும் தயாராக வச்சுருக்காங்க. அதனால் அனைவரும் சந்தோஷமாக கலந்து செல்வோம்.
இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலி வழிபாட்டை சிறப்பித்த நமது 3 சபையை சார்ந்த நமது பங்கிலுள்ள அருட்சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாளில் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நமது அன்னை மரியாளுடைய தேர், the car decoration was done by Mr. Clinton Francois, Anthony De Silva and team, அவர்களுக்கும் மற்றும் அன்னை மரியாளுடைய தேரை சுமந்து வந்த வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், அன்னை மரியாள் மற்றும் புனிதர்கள் போன்று உடையணிந்து வந்த நமது சிறுவர் சிறுமியர்களுக்கும், அவர்களை தயார் செய்த அவருடைய பெற்றோர்களுக்கும், அவர்களை வழி நடத்திய நமது அருட்சகோதரி மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும், அன்னை மரியாளின் தேர் மற்றும் அன்னை முடிசூட்டும் விழா நிகழ்வை சிறப்பாக வழி நடத்திய மற்றும் திருப்பலிக்கு பின் கேக் வழங்க இருக்கும் நமது பங்கை சார்ந்த லீஜன் ஆஃப் மேரி, போத் மரியாயின் சேனையினர் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மற்றும் ஜூனியர் லீஜன் ஆஃப் மேரி அவர்கள் அனைவருக்கும், மற்றும் சிற்றுண்டி வழங்க இருக்கும் ஹாவர்ட் ஒப்ரைன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும், இந்த புகைப்படம் எடுத்த ரிக்கி அவருடைய சகோதரர் மற்றும் அவர்களுடைய குழுவினருக்கும், நமது பங்கை சார்ந்த சவுண்ட் சிஸ்டம் பாய்ஸ் இந்த டீம் அனைவருக்கும், மேலும் வெவ்வேறு சின்ன சின்ன உதவிகள் செய்த அனைவருக்குமே நம் கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே சிறப்பாக இங்கு நமக்காக இன்று வந்து இந்த திருப்பலி நிறைவேற்றிய ஆசீர் பெற்று தந்த தந்தை நம்ம எல்லோருக்குமே அறிமுகமானவர். நமக்கு இந்த ஆண்டு தவக்கால தியானம், தமிழ் தவக்கால தியானத்தை தந்தை அவர்கள் தான் நடத்தினாங்க. தந்தை வில்லியம் ஜான் போஸ்கோ அவர்கள் இங்கே அம்பத்தூரில் இந்த தியான சென்டரில் அங்கே இருந்து இயக்குநராக இருந்து நிறைய தியானங்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று வழிநடத்தி வருகின்றார்கள். தந்தை அவர்களுக்கு இன்றைக்கும் அவங்களுடைய தியான இல்லத்தில் தியானம் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம பங்குக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்றதுக்காக தியானத்தை முடிச்சுட்டு அவசரமாக சொன்ன நேரத்துக்கு முன்னே, அரை மணி நேரத்துக்கு முன்னே இங்கே வந்து சேர்ந்தாங்க. தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு தந்தை லாரன்ஸ் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு சிறிய நினைவு பரிசு அன்னை மரியாளுடைய சிறுவம், Our Lady of Lourdes. இப்பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம், நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லா அந்த மாதாக்கள் புனிதர்கள் எல்லாரும் வேகமாக முன்னால் வர்றீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கிட்டு ஓடிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஃபாதர் போஸ்கோ, குழந்தைகளுக்குரிய பரிசு. குழந்தைகளுக்கு கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து வினாவிடை போட்டி எழுதிய எல்லா பங்கு மக்களும் ரெடி ஆயிருங்க, முன்னால் வாங்க. யாரெல்லாம் மொத்தம் 37 பேர் பதில் எழுதி கொடுத்துருந்தீங்க. The total participants of the Marian quiz in our parish, 37 members, both Tamil and English. 16 persons participated in English, 21 பேர் தமிழ் வினாவிடை போட்டியில் பங்கேற்றிருந்தீங்க. அதில் உங்கள் எல்லோருக்குமே பரிசுகள் இருக்குது. ஓகே, இருக்கட்டும். அதற்கு முன்னால் தமிழ் ஆங்கிலம் 2க்கு சேர்த்து ஒரு வெற்றியாளரை அறிவிக்கிறேன். அது அருட்சகோதரி ஞான சௌந்தரி அவர்கள். ஜஸ்ட் சிஸ்டர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். மிக சிறப்பாக அந்த வினாவிடை போட்டி எல்லா பதில்களையும் மிக சிறப்பாக எழுதியிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த நாளில் தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். எல்லா புனிதர்களை பற்றியும் அன்னை மரியாள்களை பற்றியும் சிறப்பாக வழி நடத்தியிருந்தார்கள். சகோதரி அவர்களுக்கு நன்றி. Now I declare the English, the total participants, including Sister 16. So now we have 15
Those who participated in English, I call upon, you can come forward. The first 3 prizes special, and the rest all of them get the participants prize and plus certificates. So for the English, 3rd prize goes to Valerie Collins, St. John Paul SCC. Please come. Wait. Come forward. The 2nd prize goes to Geraldine Fernandez, St. Bernadette SCC. And the 1st prize, Alistair Donor Roy, belong to St. John Paul II SCC. She has not come. Anybody from that family? Please come. So the other participants, please come forward and get all those who are present here. Baby Martin, Mahime Mada Anbiam, Renee Elizabeth, St. Cecilia Anbiam, Susanna Vaz, St. John Paul Anbiam. Certificate for Daisy, St. Bernadette SCC, Susan Patterson, St. John Paul II SCC, P. Jacinta, St. Mark SCC, Natasha Mendes, St. Faustina SCC, Maria Jude Weston, St. Rock SCC, Jacqueline, St. John Paul SCC, Jennifer Gomes, St. John Paul SCC, Carol Nero, St. Rock SCC, Adeline Melove, St. Rock SCC. All those who are present, please come. Those who are absent, later on you can come to my office and receive. இதிலே மொத்தம் 21 பேர் பதில் எழுதி கொடுத்திருந்தீங்க. இதே போல் எல்லோருக்குமே பரிசுகள் இருக்கு. அதில் வின்னர்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். 3வது பரிசு புனித அந்தோனியார் அன்பியத்தை சார்ந்த எம் சபரி அம்மாள். வந்திருக்கீங்களா? புனித அந்தோனியார் அன்பியத்தை சார்ந்த எம் சபரி அம்மாள் வாங்க. 2வது பரிசும் புனித அந்தோனியார் அன்பியத்தை சார்ந்த மரிய ஆந்தனி மணி. முதல் பரிசு புனித பெனடிக்ட் அன்பியத்துக்கு போகுது. அன்பியத்தை சார்ந்த சி. ஜூலியா செலின் மேரி. வந்திருக்காங்களா? Lina, Jacinta Rani, Narmada, Lucas Anbiam, Jayamani, Periyanagi Mada Anbiam, Sylvester Vinarasi Mada Anbiam, D. Amulu Vinarasi, Arokianai Anbiam, Marie Rose. You can come and verify the answers. Okay? யாருக்கெல்லாம் உங்களுடைய பதில் நீங்கள் எழுதி கொடுத்த அந்த வினா தாள்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து பங்கு அலுவலகத்திலையும், அதே போல் சரியான பதில் தெரிஞ்சுக்கணுன்னாலும் வந்து பங்கு அலுவலகத்தில் வாங்கிட்டு போங்க. இப்பொழுது அனைவரும் எழுந்து இறை ஆசீர் பெறுவோம். நேரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை
புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.